வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் கேஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட் எபிசோட் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் கேமும் விளையாட போகிறேன். மைன்கிராஃப்ட் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நான் மைன்கிராஃப்ட் புதுசாக விளையாட போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் புதுசாக விளையாடுறேன் தான், அதனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்களும். ஸோ ஓகே, யாருங்கப்பா டே 1. மைன்கிராஃப்ட் இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட் டே கேம் பிளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. எனக்கு மைன்கிராஃப்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே தெரியாது. ஸோ போக போக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. தண்ணி இருக்குது, அதே மாதிரி மண் மரம் எல்லாமே பாக்ஸ் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ பிங்க் கலரில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா நம்மளே குருன்னு பார்க்குது. ஹேய் என்னென்ன அப்படி பார்க்குறேன், ஆனால் பார்க்கறது க்யூட்டாக இருக்குங்க. அவனா நீ கண்ணு மூக்கு காலெல்லாம் கொடுத்துருக்கானுங்களே, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி முன்னாடி சுற்றி பார்க்கும் போது தான் தெரியுது. பின்னாடி வாழை வச்சு தாங்க கண்டுபிடிச்சேன், பன்னிக்குட்டி. இந்த காலத்து ஃபேஷன், இந்த காலத்து ஃபேஷன். அடடடடா, எங்கே போனாலும் நமக்கு பன்னிக்குட்டி தாங்க ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியுது. மைன்கிராஃப்டாக இருக்கட்டும், மிஸ்டர் மீட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே நமக்கு பன்னிக்குட்டி தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கண்ணில் மாட்டுது. பன்னிக்குட்டி என்ன ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. மைன்கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ மரத்தை வெட்டினா மரத்தும் பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நான் மண்ணை தோன்றேன், மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். மைன்கிராஃப்டோட தனித்துவமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த ஒரு கேம் தனியாக தெரியுது, வேற லெவலில் ஃபேமஸில் இருக்குது. எனக்கும் இந்த கேமை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஆசைலாம் இல்லை. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எல்லா வீடியோலையுமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மைன்கிராஃப்ட்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ட்ரை பண்ணிடலாமே, என்னதான் அந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ட்ரை பண்ணது தாங்க. ஆனால் உண்மையிலுமே வேற லெவல் கேமுங்க. ஸோ இந்த பன்னிக்குட்டி எப்படியாவது இங்கே அடைச்சி வச்சிடலாம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஃப்ரெண்டு. அதனால நம்ம இது எங்கேயாவது அடைச்சி வச்சு போகும்போது கூட்டிகிட்டு போயிடலாம். மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பில்டிங் மாதிரி செஞ்சு பன்னிக்குட்டி அதுக்குள்ளே விட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டேன். ஒரு வேளை மூச்சு விடாமல் செத்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்து விட்டேன். ஸோ அந்த பன்னிக்குட்டி அதை பார்த்துருச்சுங்க. பார்த்துட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஐயோ, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுல அடைச்சி வச்சுதான் ஓடி போயிடுச்சு. இந்த பன்னிக்குட்டியை பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணேன். ஆனால் நைட் ஆயிடுச்சு, ஆனாலும் பிடிக்க முடியல. கடைசியில் அவர் ஏதோ போட்டு மாதிரி செஞ்சு கொண்டு வந்தார். அதுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிச்சு. அவர் போட்டுக்கு சொயங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை பற்றி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்காட்டுக்கு, நம்ம தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட்டு ஆனால் இங்கே நான் எலும்பு கொடுக்க மாட்டேன். என்னடா அடிக்கிற டே, என்னடா இந்த மைன்கிராஃப்ட் விளையாடுறதுனால எனக்கு ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியல. என்னென்னமோ வருது, என்னென்னமோ அடிச்சு தள்ளிட்டு போயிருது. செத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த கேமை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1 week later. ஸோ கைஸ், 1 வீக்குக்கு அப்புறம் இந்த கேமை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சர்வர் கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளோட பர்மனன்ட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த உலகத்தில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இதில் உள்ள வந்ததும் கோழி தான் நம்ம கண்ணுக்கு ஃபஸ்ட்டு மாட்டுச்சு. கோழி குட்டி அங்கே பாருங்க, அவர் குதிக்க அந்த கோழி தலையாட்டுது. என்ன தலையாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தீனி கையில் வச்சிருப்பாராட்டுக்கு. இவர் தான் நமக்கு மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தந்தாரு. இந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட தான் மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணிருக்கேன். கொடுமைக்கு அடிக்கிறியா நீ? இதுக்கப்புறம் நம்ம மைன்கிராஃப்ட்டை கரெக்டாக ப்ளே பண்ணலாம். இங்கே ஒரு கோழி வந்துச்சு, இதை அடிச்சு சிக்கன் எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துலயே கோழி குஞ்சும் வந்துச்சு. நான் சொல்றது கோழி குட்டிய தப்பா புரிஞ்சுக்காதீங்க. கோழி குஞ்சும் வந்துச்சு. ஐயோ, இதை அடிச்சா பாவமே, இதை அடிச்சா நம்ம மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனா, ஐயோ இவன் வரானா, இவனை பத்தி மைன்கிராஃப்ட் விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளவு மோசமானவன், வெடிகுண்டு முறிக நம்மளையே துரத்துறான். எங்க போனாலும் நம்மளையே துரத்துறான். இவர்கிட்ட கோத்து விட்டு போயிடலான்னு பார்த்தா அப்பயும் நம்மள தான் துரத்துறான். விட்டுறா என்ன, அவன் வெடிச்சு சாப்பிட்றதும் இல்லாம நம்ம பக்கத்துல வந்து வெடிச்சு நம்மளையும் ஐயோ வந்துட்டாங்க செத்து விளையாடுவோமான்னு வர. ஐயோ உப்புறானே வெடிக்க போறான். வெடிச்சிட்டாங்க. ஹெல்த் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ரொம்ப குறையில 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. அவன் வெடிச்சதுல கீழே இருக்க 2 கல் உடஞ்சிட்டு நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, கல் உடைக்க தேவையில்ல, 2 கல் கிடைச்சிச்சு. அப்படியே மேலே ஏறி போயிடலாங்க. நம்ம அப்படியே இங்கே கீழே மண்ணை போட்டு மேலே ஏறிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பக்கத்தில் மரம் இருக்குது, இந்த மரத்தை உடச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 4 இருந்தாவே போதும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா மைன்கிராஃப்ட்டில் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நமக்கு இந்த மரம் தான் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மரத்தை வச்சு நம்ம ரியல் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறது, அப்புறம் கத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுக்கலாம். மரத்தை வச்சு ஃப்ளாங்காக மாற்றிக்கலாம். ஸோ அது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 28 ஃப்ளாங் மாற்றியாச்சு. இப்போ ஒரு ஸ்டிக்கு ஒரு 10 எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவே 2 கிடைச்சிச்சு, 12. ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ண முடியும்னா, இப்போ நம்ம ரியல் லைஃப்லாம் சுற்றில் செய்யணும்னா அதுக்கு கைப்பிடி மாதிரி ஒன்று குச்சி வேணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுலையும்.
அப்புறம் இங்கே ஒரு ஆடு இருந்துச்சு. ஆடு தான் ரொம்ப முக்கியம். பாக்ஸ் ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதை அடிச்சு அதுக்கிட்ட இருக்கிற அந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட் செய்ய முடியும். அப்போ தான் நம்ம உசுரோட இருக்க முடியும். 3 ஆடு தேவை. ஒன்று எடுத்தாச்சு, பின்னாடி திரும்பினா இன்னொன்று இருந்துச்சு மரத்துக்கிட்ட, இதையும் அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு ஆடு தேவை கைஸ். மொத்தம் 3 இருந்தால் தான் ஒரு பெட் நம்மளால செய்ய முடியும். கிராஃபிங் டேபிள் வேறு செய்யல. அந்த டேபிள் செஞ்சால் தான் நம்மளால பொருள்லாம் வாங்க முடியும். ஓகே, நம்ம அந்த மரத்தை வச்சு மாத்திரம் பார்த்தீங்களா ஃப்ராங்க், அதை வச்சு ஒரு டேபிள் வாங்கிக்கலாம். கிராஃபிங் டேபிள் இந்த இடத்துல ஓப்பனில் வச்சுக்கலாம். இதில் என்னென்ன வாங்க முடியும்னா நம்ம ஆயுதம் அப்புறம் பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செஞ்சு இந்த இரும்பு குண்டுல 1,00,000 குண்டூசி செய்யணும். குண்டூசி எல்லாம் இங்க செய்யறது இல்ல. என்னப்பா இவ்வளவு பெரிய கடப்பாறை எல்லாம் செய்யறீங்க, ஒரு சின்ன குண்டூசி செய்ய தெரியாதா? ஆனா அதுக்கான பொருளா நமக்கு தேவை. இப்போ ஒரு கத்தி செஞ்சுக்கலாம். ஸ்டோன் எப்படி கிடைச்சிச்சு? அந்த வெடிகுண்டு முருகேசன் வெடிக்கும் போது 2 ஸ்டோன் கிடைச்சிச்சு. அப்புறம் ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு கத்தி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மரத்தை வச்சு நம்ம என்னென்ன வாங்க முடியும்னா பிக்காக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறதுக்கு ஒரு கோடாலி, மரத்திலே செஞ்ச கோடாலி ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகும்னா, கோடாலி எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும், மரம் வெட்டுறதுக்கு. அதே மாதிரி பிக்காக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைமிங் பண்ணுறதுக்கு, மண்ணெல்லாம் தோன்றது கொஞ்சம் ஈஸியாக தோண்டும். அப்போ நம்ம அந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம இன்னைக்கு நைட்டு நம்ம ஓட்ட முடியும். இல்லைன்னா நைட்டு வந்து ஜாமெல்லாம் போட்டு தள்ளுவானுங்க நம்மள. ஓகே, இன்னும் ஒரு ஆடு எங்கே இருக்குன்னு தெரியலையே, தேடுவோம். இங்கே போகும்போது யாரோ போகிறானுங்க. இது வரைக்கும் நான் மைண்ட் கிராஃப்டில் உன பார்த்ததே. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் புதுசாக விளையாடுறனால மைண்ட் கிராஃப்ட் பிளேயர் எல்லாத்துக்குமே இது தெரியும். எங்கடா புதுசுன்னு இங்கேருந்து அங்கே போயிட்டேன், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க, கையில் என்னமோ வச்சிருக்கான், தூக்கி அடிச்சு பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறான்னா அது இவன் தாங்க. பயந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டானே. அப்புறமே கூட வந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவன் தான் ப்ரோ இருக்கிறதுலே டேஞ்சர், அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்போம், இல்லைன்னா உனக்கு கொண்டுருவான். அதை கேட்டதுமே ஓடிடுறா கைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடத்த விட்டு மரத்து மலையெல்லாம் தாவி போய் எங்கேயோ கீழே விழுந்தேன். கீழே விழுந்தா இங்கே என்னமோ நடந்து போகுது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா மாடு, கொம்பு இதெல்லாம் வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா. பின்னாடி இருக்க அந்த பால் கறக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் மாடுங்கிறதே. மாடு அடிச்சு கறி எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன், மாடு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அப்படியே பின்னாடி போனால் இங்கே ஒரு பன்னிக்குட்டி இருந்தது. அப்பாடா சாப்பாடுக்கு ஒன்று கிடச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு இதை பிடிச்சி அடிச்சு இதுகிட்ட இருந்து எடுத்தாச்சு. ஏன்னா நம்மகிட்ட ஹெல்த் இல்லை. இந்த மாதிரி நம்ம உசுறு வாழணும்னா ஆதி காலத்தில் எப்படிங்க பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நம்ம இந்த பன்னிக்குட்டி இப்போ சாவடிச்சு தான் ஆகணும். நின்று பன்னிக்குட்டி கத்தி வச்சு போடுவோம். ஸோ ஒரே போடு 2 கறி கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. சவுண்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வயிற்று நிரப்பிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடு மேலே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு கறி சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது நம்ம சாப்பிட்றது. அதே மாதிரி ஹார்ட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த், நம்ம சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட்டில் வச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அப்படி இப்படி வந்தால் ஒரு குதிரை இருந்துச்சு. ஒரு குதிரை வேற லெவல். இதை எடுத்து ரைடு போக முடியுமா, குது அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்தேன். கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, ஹார்ட்டெல்லாம் வந்துச்சு. ஆனால் நம்மளால இப்போ ரைடு போக முடியாது. ரைடு போகிறதுக்கு ஒரு பொருள் நமக்கு தேவை, அது நம்ம கிட்ட இப்போ இல்லை. அது அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டுக்கிட்டே கட்டி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீடு கட்டணும், அதுக்கு முன்னாடி பெட்டு செய்யணும். இன்னும் ஒரு ஆடு எங்கே இருக்குன்னே தெரியலங்க. நானும் தேடுறேன், ஒரு ஆடு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்பதான் நம்மளால தூங்க முடியும். நைட்டு வேற ஆயிடுச்சா, ஜாம்பிலாம் வர ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டுக்கிட்டே வெக்கத்தை விட்டு ப்ரோ ஒரு ஆடு இருந்தா கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு கடனு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கடன் வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன்னா அவர் கண்டுபிடிக்கிறது அவருக்கு, நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, நமக்கு இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஜாம்பி வேறு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நம்ம கிராஃபிங் டேபிளில் போட்டு நம்ம பெட்டு சீக்கிரம் செய்யணும். இந்த இடத்துல டேபிளில் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது உடைக்கலாமா வேணாம், அவர் செஞ்சுக்கிட்டோம். ஜாம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஓப்பனில் பெட்டு போட்டுக்கலாம். படுக்க முடியல. ஐயோ, ஜாம்பிலாம் பக்கத்தில் இருந்தால் நம்மளால் படுத்து தூங்க முடியாது. இதுவும் வெப்பன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின கத்திக்கு வேடம் வந்துருச்சு. ஓகே, ஜாம்பிலாம் போட்டு நம்ம நொறுக்கி விட்டுறலாம். வாங்கடா, எத்தனை பேர் வந்தாலும் சார் நான் போட்டு தெரியாட்டேன். 2 பேர் தான் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வந்தாலுங்கன்னா கஷ்டம். ஐயோ, இந்த பக்கம் ஒரு ஊரே வராடுங்க. ஐயோ, ஜாம்பி கறி இருக்குது, இதையாவது சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஜாம்பி கறி சாப்பிட்டா வேறு நமக்கு பாய்சனே, ஹெல்த் வேறு ரொம்ப லேட்டாகிடும். ஓகே, நம்ம அப்படியே ஓடி போய் படுத்துக்கலாம். இன்னும் அவர் பெட்டு வாங்கலை. 2 பேருமே பெட்டு வாங்கி தூங்கினோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஏன்னா இது சர்வர் எலும்பு கொடுத்தலையா நீ, அவன் தானே. நான் ஃபர்ஸ்ட் நாள் உள்ளே வந்தப்போ மைண்ட் கிராஃப்ட் விளையாட தெரியாமல் இருந்தப்போ நடிச்சில் இருந்தால் வாங்கிக்கிடா. அப்போ எனக்கு விளையாட தெரியாமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் விளையாட தெரியுவேன். எத்தனை பேர் வந்தாலும் போட்டு தெரியுவேன். சும்மா சொன்னேன்டா, ஊரே எதுவும் கூட்டிகிட்டு வந்துடாது. அதை நம்ம போய் படுத்து தூங்கிடலாங்க, இல்லைன்னா ஜாம்பி நிறைய வந்துகிட்டே இருக்கும். படுத்து தூங்கியாச்சு. இப்போ நமக்கு விடிஞ்சிருச்சு. இப்போ ஜாம்பிலாம் இருந்தானுங்கன்னா எரிவானுங்க. அங்கே பார்த்தீங்களா அவனுங்க மேலே நெருப்பு எரியுது. அவனுங்க மேலே பட்டுச்சுனாவே செத்து போயிடுவானுங்க. நம்ம ஊர் ஈசல் மாதிரி. பகல்ல நம்ம தான் கிங்கு, நைட் ஆனால் அவனுக்கு தான் கிங். ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நிசம். பெட்டு டேபிள் எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுட்டு இப்போ நம்ம வீடு கட்டணும். அது வில்லேஜ் பக்கத்தில் கட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வில்லேஜ் தேடி கண்டுபிடிப்போம். போகிற வழியில் இங்கே என்னமோ இருக்கே மஞ்சள் கலரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூசணிக்கா. அட போவீங்களா, பூசணிக்காவும் பாக்ஸ் ஷேப்பு தானா? எயில போமா இலே
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஆனா இதுவும் பிடிச்சிருக்குங்க. எல்லாமே பாக்ஸ் ஷேப்ல இருக்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு விளையாடுறதுக்கு. மேகம், சூரியன், மண்ணு, மாடு, கோழி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே பாக்ஸ் ஷேப் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லா கேமோட. மேகமும் சூரியனும் கூட பாக்ஸ்ல தான் இருக்கும். ஷேடர் யூஸ் பண்ணிருக்கனால நமக்கு காமிக்கல. ஓகே, நம்ம போய் வில்லேஜை தேடி கண்டுபிடிப்போம். வீடு கட்டணும் சீக்கிரம். வில்லேஜ் எங்க இருக்கோ தெரியலீங்க, சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம்னு போனா இந்த பக்கம் ஒரு பள்ளத்தாக்கு. கீழே பார்த்தா அயனு போடு, வேற லெவலு அயனுக்கு. நம்ம மைமிங் பண்ணாமே நமக்கு அயன் கிடைச்சிருச்சு. கோலும் இருக்கு. வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை இந்த பக்கம். ஓகே, அது ரெண்டையும் போய் எடுத்துக்கலாம். அயனை ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஓ இதை எடுக்க முடியாது கைஸ். நமக்கு இது செய்யறதுக்கு வேற ஒரு பிக்காச்சு வேணும். மரக்கட்டை பிக்காச்சு வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஸ்டோன். ஸோ இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்க கல்லெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். நிறையவே நமக்கு தேவை. இந்த கல்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் செஞ்சுக்கலாம். ஏன்னா மரக்கட்டையோட நமக்கு கல்லை வச்சு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அயனெல்லாம் இதை வச்சு உடைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக உடஞ்சிடும். மைண்ட் கிராஃப்டில் இருக்க நிறைய பொருளோட பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது. ஏன்னா நான் புதுசாக விளையாடுறதுனால இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது எல்லாமே நமக்கு செட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம அந்த கல்லை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காச்சு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டிக், 2 ஸ்டிக்கு அப்புறம் 3 கல் இருந்தால் போதும். நம்ம இதை செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த அயனை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம். அந்த அயனை எடுத்தாச்சு. பக்கத்தில் இன்னொரு அயன் இருக்குது, அதையும் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த அயன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்லாக தான் இப்போ கிடைக்கும். நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி உடச்சி கல்லாகணும், அதை உருக்கி பிஸ்கட் மாதிரி செய்வாங்கல்ல, ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருக்கி செய்யணும். இங்கே அயன் மலை மாதிரி இருக்கே, வேற லெவலுக்கு. இதை வச்சு நம்ம இதெல்லாம் எடுத்து உடச்சிக்கலாம். இப்போ அயன் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு இருக்குது, அப்புறம் டைமண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இந்த பள்ளத்தாக்கு அந்த மாதிரி இடத்துல தான் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை உடச்சி எடுத்துட்டு நம்ம போய் வில்லேஜை கண்டுபிடிப்போம். வில்லேஜை கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு கட்டலாம். ஓ, இந்த கோல் இருக்கிறத மாதிரி ஆச்சுங்க. இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் நிலக்கரி இருக்குது பார்த்தீங்களா, நிலக்கரியை வச்சு என்னென்ன, நிலக்கரினாவே நெருப்புக்கு தான் யூஸ் ஆகும். கறிக்கட்டையாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து லைட் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ லைட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டிக் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைட்டு செய்யலாம். எத்தனை லைட்டுன்னு தெரியல, போய் பார்ப்போம். இந்த இடத்துல அயன் கோல்லாம் இருக்குன்னு சொன்னதும் தலைவர் அங்கேருந்து வேகமாக வராரு. ஆனால் அதெல்லாம் நான் எடுத்துட்டேன்ல. இது சின்ன மைமிங்க, அங்கே ஒன்றுமே இல்லை வேற. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கும் ஒரு கோல் இருந்தால் போதும். ஒரு 4 வாங்கியாச்சு. இது நமக்கு நைட் நேரத்தில் யூஸ் ஆகும். இருட்டாக இருக்க இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சோம்னா நமக்கு அந்த இருட்டாக இருக்க இடம் பிரைட்டாக மாறும். விளக்கு பற்ற வைக்கிற மாதிரி. கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுல தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே? என்னங்க இவ்வளோ பொறுமையாக போகிறான், வேகமாக எடுத்தனாலும் போக மாட்டேங்கிறானே. ஓ, தலைவருக்கு பசிக்குதா, ஹெல்த் கம்மியாக இருக்கும், வேகமாக நடக்க மாட்டானாட்டுக்கு. ஓகே, நம்ம கறி சாப்பிட்டான். ஐயோ, ஜாம்பி கறியை தெரியாமல் சாப்பிட்டேங்க. சரி விடுங்க. ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் எப்படி HP இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் சேஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்ன வெட்டின பன்னிக்கறி 2 இருக்குது. இதையும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஓகே, இதையும் சாப்பிட்டு இங்கேருந்து நேராக போயிட்டு நம்ம வில்லேஜ் தேடுறது தாங்க. நம்ம வில்லேஜ் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. ப்ரோ நீ ஸ்ட்ரைட்டாக ப்ரோ நான் இந்த சைடு போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு. ஸோ இங்கே எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோழி சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த கோழிலாம் அடித்து நமக்கு கறிக்கு யூஸ் ஆகும், ஹெல்த் ஏற்றிக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் அடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை எடுத்து கறி அப்படியே பச்சையாக சாப்பிட்டா ஹெல்த் ரொம்ப கம்மியாகிடும். இது நம்ம எப்படி ரியல் லைஃப்பில் வேவிச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்ணும். நெருப்பு பற்ற வச்சு அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. போகிற வழியில் ஒரு மீன் மாட்டிச்சு. சும்மா அடிக்குமே அடித்தா தர மேலே வந்து விழுந்துருச்சு. அப்படியே பிடிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சேங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறியும் நமக்கு கிடச்சிருச்சு. மீன் தண்ணிக்குள்ளே இறங்கி பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். தூண்டில் வேணும், தூண்டில் செஞ்சு மீன் பிடிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில். கைஸ் நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்த்தீங்களா? அதை நீங்க பாத்தீங்களா? வில்லேஜை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அங்கே வீடு கட்டி வச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் வில்லேஜர்ஸ். அங்கே தான் வில்லேஜர்ஸ் இருப்பாங்க. அது பக்கத்தில் தான் போய்ட்டு நம்மளும் வீடு கட்டிக்கணும். ஏன்னா அவனுக்கு நிறைய பொருள் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் அவனுங்க கிட்ட இருந்து ஆட்டை போட்டுக்கலாம். இந்த பக்கம் போகும்போது இங்கே என்னமோ தண்ணிக்குள்ளே கருப்பாக மிதந்துச்சு. சும்மா அடிக்குமே அடிச்சா பின்னாடி இருந்து என்னமோ கருப்பாக விட்டுட்டு போகுது. எனக்கு பாம்பு தான் போடுதுன்னு நினைக்கிறேங்க. அங்கே பாருங்களேன், திரும்பி அடிச்சா கருப்பு கலரில் என்னமே விட்டுட்டு போகுது. தண்ணிக்குள்ளே சூப்பராக இருக்குங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது நம்மளால். இப்போ நம்ம வில்லேஜில் போய்ட்டு அங்கே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வில்லேஜில் ஏதோ நட்டு வச்சிருக்கானுங்களே, இது என்னதுன்னு தெரியலங்க. உடச்சி பார்ப்போம், சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். கேரக்டருங்கிற பாருங்க, கேரட்டு. நல்ல வேலை இதையும் பாக்ஸில் கொடுத்துருந்தானுங்கன்னா கண்டே பிடிச்சிருக்க முடியாது நம்மளால. இங்கே என்னமோ இருக்கு. இது என்னது, உருளைக்கிழங்கு போடு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இல்லை கைஸ். இது பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடு இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் ஏதாவது இருக்கா. என் வீட்டுக்குள்ள நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு டோரை சாத்தி விட்டு போகிறாங்க. அவன் தாங்க வில்லேஜர். அவனுக்கு நம்மளை அடிக்க மாட்டானுங்க, ரொம்ப நல்லவனுங்க. ஆனால் நம்மளாண்டவன் இல்லையே. பொறுக்கி பொறுக்கிடா நீ. இங்கே ஏதாவது வச்சிருப்பான்னு பார்த்தா அவன் வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க. அவன் வீட்டுக்குள்ள இருந்தால் நம்ம ஆட்டை போட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லை. நிறைய வில்லேஜர்ஸ் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. குட்டிலாம் கூட சுற்றுவானுங்க. ஆனால் வில்லேஜர்ஸ் குட்டிலாம் காணும். நிறைய வீடு இருக்குது. எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வச்சுருந்தானுங்கன்னா ஆட்டை போட்டு போயிடலாம். இங்கே என்ன, அது இங்கே ஒரு வீடு இருக்குது. ஐயோ, இன்னொங்க இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இதில் உளுந்தோம்னா நம்ம சட்னி தானே ஃபஸ்ட்லேருந்து வரணும். எல்லா லூட்டும் போயிடும். அதனால நம்ம இதில் இறங்க வேணாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கொடுத்துருக்க. அயன் அங்கே கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம மைனிங் பண்ணி
கண்டுபிடிக்கணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வீடு கட்டுவோம். நம்ம வீடு கட்டுறதுக்கான லொக்கேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கட்டலாம்னு சொன்னார். இந்த இடம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கா, ஸோ இந்த இடத்துல கட்டிக்கலாம். பின்னாடி இவ்வளோ பெரிய குழி இருக்கே, சரி பரவாயில்ல, அதை மூடிக்கலாம். அப்புறம் ஓகே, அவர் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்மகிட்டையும் வுட் இருக்குது, நம்மளும் வந்து வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவர் மேலே கட்டட்டும், நம்ம கீழே கட்டலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 என்னங்க இது வேறு கலரில் இருக்குது, இது வேறு கலரில் இருக்குது. ஓ, அவர் வேறு மரத்தை வெட்டிட்டு வந்திருக்காரு, நான் வேறு வேறத்தை ஏதோ வெட்டிட்டு வந்திருக்கேன் நாட்டுக்கு. ஓகே, இது வேணாம், கலர் கலராக இருக்குது, இது உடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கருப்பு கலரில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அந்த மரமும் நம்ம வெட்டியிருக்கோம், ஆனால் 2 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை உடச்சி எடுத்துடலாங்க. இதை உடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே கலரில் நம்ம வைக்கணும். 2 தான் இருக்குது நம்மக்கிட்ட. 1 2 வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம போய் மரம் தான் வெட்டிட்டு வரணும். அவர் மேலே கட்டிக்கிட்டு இருக்காரு, அப்படியே கட்டுட்டோம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வெட்டிட்டு வந்துடலாம். இருங்க, இருட்டு கட்டுற மாதிரி இருக்குங்க. பெட்டுங்க இங்கே காணா. ஐயோ, பெட்டை காணாமே நம்மளுத. அடாடாடா, பெட்டை காணாங்க. எப்படிங்க தூங்குறது? இல்லை கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இருட்டாயிருச்சுன்னா போட்டு தாக்குவானுங்களே ஜாம்பிலாம் வந்து நம்மள. நம்ம வேற பகலில் தான் கிங்கு, நைட் ஆயிடுச்சுன்னா அவனுங்க தான் கிங். பரவாயில்ல, பக்கத்தில் வில்லேஜ் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது வில்லேஜர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனை அடித்து துரத்திட்டு அவன் பெட்டில் நம்ம படுத்துக்கலாம். இங்கே ஒரு வில்லேஜ் வீடு இருக்குது. அப்பா, இங்கே பெட்டு வச்சுருக்காங்க, இதில் போய் படுத்துக்கலாம். 3 பெட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ நம்ம டீம் மட்டும் தூங்கினா தான் தூங்க முடியும். அவரையும் படுக்க சொல்லிட்டேன். ஓகே, விடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகலாயிருச்சு. இப்போலாம் இந்த ஜோம்பியும் வரமாட்டானுங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். இப்போ போய் பார்ப்போம் நம்ம வீடு கட்டுறதுக்கு. நம்ம ஃபஸ்ட் டேங்கிறனால ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டலாம் இப்போ தூங்குற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பில்டு பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வீடியோ வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மைன்கிராஃப்ட் லவர்ஸ்லாம் கமெண்ட்டில் கேட்டனால தான் நான் மைன்கிராஃப்ட் இன்னைக்கு ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய கண்டினியூ பண்ணணும். மைன்கிராஃப்ட் பார்ட் எபிசோடு 1 தான் இது. இதே மாதிரி 100 எபிசோடு போகணுன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். ஸோ சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மைன்கிராஃப்ட் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து மைன்கிராஃப்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மரம் வெட்டிக்கிட்டு இருந்தா இங்க ஒரு செலந்தி தலையா, டேய் நீயாடா, வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அடிச்சா 2 நூலு மாதிரி கிடைச்சிச்சு. அதாவது ஸ்பைடர் மேன்லாம் வரும்ல, புஸ் புஸ்ன்னு சொல்லிட்டு அது கிடைச்சிச்சு. அதை எடுத்துக்கலாம். அதை வச்சு மீன் தூண்டில் செய்யலாம். ஓகே, யாராவது டேய் மரம் வெட்ட விட்றா, எலும்பு தலையா நீ தானாடா, இருக்குடா உனக்கு, இருடா வரேன், விட்றா, அடி அடியில் அடிக்கிறாங்க. இவனை போட்டு தள்ளிடணும் ஃபர்ஸ்ட். சாவுடா, அவங்ககிட்ட இருந்து 4 நல்லி எலும்பும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம மரத்தை வெட்டி பிளாங்க் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அகே நம்ம வீடு கொஞ்சம் கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, 40 இருக்குது. இதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணி கரெக்டாக 2 பேர் தூங்குறதுக்கு அப்புறம் உள்ள கிச்சனு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பொருள்லாம் வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீடு இப்பொழுதுக்கு காட்டுறோம். ஸோ அப்கமிங் டேஸில் இன்றைக்கே எல்லாமே பண்ணிட முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடை பெருசு பண்ணலாம். அப்படியே ஒரு கோட்டை மாதிரி மாற்றணும். ஆடு மாடி கோழி எல்லாமே வெளியே வச்சு ஒரு கோட்டையை பெருசாக கட்டலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோ வருமா இல்லை மைன்கிராஃப்ட் எபிசோட 1ஓட நின்றுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 100 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இவர் வேறு இந்த இடத்துல ஆஃப்லைன் போயிட்டாராட்டுக்கு போட்டு நினைச்சேன். கரெக்டாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் வந்துட்டார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டாச்சு, இல்லைன்னா நம்ம நிறைய போட்டு தள்ளியிருப்போம் அவரை. ஓகே, நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு கைஸ். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ரோ வச்சுட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது அப்படியே உள்ள தெரியும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு பயங்கரமாக டிசைனாக பண்ணலாம்லாம் நினச்சேன். பட் அதெல்லாம் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாம். ஏன்னா நைட் ஆனால் ஜாம்பி தொல்லைங்களாம் தாங்க முடியலைங்க. அதனால நம்ம சின்னதாக ஒரு வீடு கட்டி அங்கே படுத்துக்கிற மாதிரி இருக்கணும். வில்லேஜர் வீட்டில் போய் படுத்துக்கலாம், எத்தனை நாள் படுக்கிறது. அதனால தான் நம்மளே ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே மழை பெஞ்சா வெயில் அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் விழுவோம். அதனால நம்ம கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஏன்னா மைன்கிராஃப்ட்டில் மழை பெய்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது, எல்லாமே ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது பெரிய குறையாக தெரியாது. ஏன்னா இதோட கான்செப்ட் சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டே ப்ளே பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பேன், ஆனால் இப்போ எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா. ரியலி வந்து பார்த்தீங்கன்னா 130 MPக்கு வேறு லெவல் ஒர்த்தான கேம் கைஸ். சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது கேம். ஒரே ஒரு நாள் விளையாண்டு என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. பட் அது ஒரு 1 வீக்குக்கு மேலே நீங்கள் விளையாண்டிங்கன்னா வச்சுக்கோங்க, என்னடா கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்கிற அளவுக்கு இருக்கும். நானே சொல்கிறேன், நம்ம போயிட்டு மண் எடுத்துகிட்டு வரலாம். மண்ணை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் செய்ய முடியும். நார்மல் மண், கீழே இருக்க மண் கிடையாது. ஸோ அந்த கடல் ஓரத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கடல் மண். அந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். இங்கே தான் எங்கே இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், தயிருக்கு பாருங்கள், இந்த மண் தான். ஸோ இந்த மண்ணை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் செய்ய முடியும். ஓகே, இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மண்ணெல்லாம் அதிகமாக தண்ணி இருக்க இடத்துல தான் இருக்கும். நம்ம ஊர்லாம் ஆற்றுல இருக்கும், கடலில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல தண்ணி இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மேலே ஏறி போயிடலாம். மண்ணில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, கீழே ஒரு லைன் எடுத்தோம்னா மேலே இருக்க
இருக்க லைன் நம்ம மேலே விழுந்துரும். அதனால கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும். நம்ம மேலே ஏறது தெரியலையே. ஓகே, இங்கே ஒரு ஓட்டைப்பட்டதும் மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு பன்னிக்குட்டி இருந்தது, இதை அடித்து நம்ம சாப்பாடுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த மண்ணை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செஞ்சு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். ஓகே, லைட்டு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இருட்டாக இருக்குது உள்ளே வந்தால். முன்னாடி லைட்டு நம்ம ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா, அது இப்படி தான், இதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ இருட்டாக இருக்க இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக 4 தான் எடுத்தோன்னு நினைக்கிறேன். அந்த 4ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் ஒன்று வச்சாச்சு. வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ கிராஃபிங் டேபிள் எங்கே வச்சேன்னு தெரியலையே. சரி, ஓகே விடுங்க, நம்ம இடத்துல நிறைய இருக்க மரம், அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிங் டேபிள் செஞ்சு இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று வாங்கணும். அதாவது சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அது பேர் தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்கு கல் தேவை. அந்த கல் நம்ம இடத்துல போயிட்டு அங்கே எங்கேயோ கல் பார்த்தோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே தண்ணியாக தான் இருக்குது. இங்கே தாங்க எங்கேயோ பார்த்தேன் நிறைய கல் இருந்தது. அங்கே பாருங்க, குட்டி குட்டி காளான் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய காளான் மரம் பார்த்துருக்கீங்களா? காளான் மரமே முளைச்சிருக்குதுங்க. ஓகே, அப்படிங்க கீழே இறங்கினா தான் கல் இங்கே இருக்குது கைஸ். இந்த நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த கல்லெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னஸ் பண்ண முடியும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு, அப்புறம் கல்லெல்லாம் உருக்கி கண்ணாடி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம அயன் கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கல்லாக தான் கிடைக்கும். அதை உருக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்டாக மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச பொருளாக வாங்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கல் நிறையவே எடுத்துக்கலாம். ரொம்ப தேவைப்படும் இந்த கல். ஓகே, இங்கே கல் தேடி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்களா நமக்கு லக்கு அயனு கிடைச்சிருக்குதுங்க. அடடா, நம்ம இன்னைக்கு அயன் தேட வேணாம், நாளைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு மைமிங் பண்ணாமே நமக்கு அயனாக கிடச்சிக்கிட்டு இருக்கேன். அது 1 இல்லை 2 இல்லை 4 இருக்காட்டுக்கு. 4 இல்லை 5 சாரி, இது எல்லாமே எடுத்துக்கலாம். 5 6 கூட தெரியல. கரெக்டாக கிடைச்ச வரைக்கும் லக்கு இடம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நேராக வீட்டுக்கு ஃபர்னஸ் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் சாப்பாடு செய்யணும், அப்புறம் அயன் உருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. ஸோ வீடு இங்கே தான் இருக்குதா? அடப்போவிகளா, இந்த பிறந்ததுலேருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்த கல்லை தேடி ரொம்ப தூரம் போனேனேடா. கீழே கல் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் அந்த குழி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஐயோ இவ்வளோ நேரம் தேடி வந்திருக்கோம். அவர் ஆல்ரெடி ஃபர்னஸ் செஞ்சுட்டாரு. இதுதாங்க இப்போ அதில் நெருப்பு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளும் செய்யணும். இப்போ ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டேபிள் வாங்கி இந்த இடத்துல வச்சுட்டு, இந்த டேபிள் எத்தனை தாட்டி வாங்கினாலும் ஒரு உடச்சி போட்டுறாரு யாருன்னு தெரியல. ஓகே, இப்போ நம்ம ஃபர்னஸ் செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. 2 ஃபர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு. இந்த இடத்துல வச்சுக்கலாம் கைஸ். தப்பாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உடச்சிட்டு இந்த மாதிரி நேராக பார்த்த மாதிரி வைக்கலாம். ஓகே, இருங்க. ஐயோ தெரியாமல் கிளிக் ஆயிடுச்சு. இருங்க, அது உடச்சி எடுத்துக்கலாம். இதில் உடைக்க முடியாது கத்தியில். உடைக்கிறத வச்சு உடச்சி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த பக்கம் நேராக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த கோல் இருக்குது பார்த்தீங்களா, நிலக்கரி எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஸோ இதை கீழே இங்கே இருக்குது. இதை எடுத்து இங்கே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கிளாஸ் செய்யணும். அதனால மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா ஒரே செட்டாக இருக்குது. 8 வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒன்று வச்சிடலாம். இந்த இதில் ஒரு 8 வச்சாச்சு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 2 ஒன்று சேர்ந்துருச்சா? சரி விடுங்க, இதில் 16 வச்சாச்சு. இப்போ எரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்மகிட்ட கோல் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தை வச்சு செஞ்சோம் பார்த்தீங்களா, மரத்தை வச்சு நீங்கள் எரிக்கலாம். ஸோ மரம் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ அது மாதிரி தான் நார்மலாக நீங்கள் மரம் ஸ்டிக்கு இந்த மாதிரி எது வேணுமா வைக்கலாம். எச்சா எரியும் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சாச்சு. ஸோ மேலேருந்து அதை உருக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸாக ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சென்டரில் சின்ன சின்ன கேப்லாம் விட்டுருக்கோம்ல, அந்த கேப்லாம் சின்ன கேப் இல்லை பெரிய கேப்பே விட்டுருக்கோம். அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியை வச்சு நிரப்ப போகிறோம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான், டக்குன்னு வச்சதுமே கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி தான் நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு காமிக்கிறேன். ஓகே, லைனாக அப்படியே வச்சுக்கலாம். 1 2 3 4 5. ஐயோ இதுக்கு மேலே இல்லையா, மறுபடியும் எடுக்கணும். இப்போ சூரியன் வேற கீழே போய்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டு கட்டிடும். ஜாம்பிலாம் வந்து அடிச்சு தள்ளிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் பண்ணிடணும். ஏன்னா இந்த கேப் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி உள்ளே வந்து அடி நடிப்பானுங்க. அதனால சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்ணாடியை வச்சு நிரப்பிடலாம். கிட்டத்தட்ட வச்சாச்சு. கிட்டத்தட்ட நைட்டும் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாம்பி வந்துருவானுங்க. இந்த கேப்பை மட்டும் அடைச்சா போதும் நமக்கு. அவ்வளோதாங்க. இந்த 2 மட்டும் வச்சா போதும். 1 2 அவ்வளோதான். ஐயோ எக்ஸ்ட்ரா 1 வச்சுட்டேன். இது உடச்சிடலாம். அந்த கிளாஸை உடச்சி நம்மளால் இதை எடுக்க முடியாது. உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் கிளாஸ். இப்போ வீட்டுக்கு டோர் செஞ்சுக்கலாம். ஆல்ரெடி டோர் வச்சுட்டாரா? டோர் செய்கிறது ஈஸி தான் கைஸ். நம்ம அந்த வுட்டை வச்சு இந்த டோர் செஞ்சுக்கலாம். ஸோ இது ஆனால் சீக்கிரம் உடச்சிருவானுங்க ஒரு சிலர்லாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் கிடச்சிச்சுன்னா அயன் தான் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த அயனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டோர் அப்புறம் செஞ்சுக்கலாம். ஜாம்பிலாம் வரானுங்க. வந்துட்டாங்க ஐயோ ஏற மாட்டேங்குது. அப்போ கதவை சட்டிடலாம். அப்போடா நல்ல வேலைங்க. அவன் கை பாருங்க அதில் மாட்டிக்கிச்சு. போய் நம்ம கம்மல் படுத்துடலாம். அங்கங்க படுக்க முடியல. ஐயோ ஜாம்பி பக்கத்தில் இருந்தால் நம்மளால் படுக்க முடியாது. அதனால் அவனை போய் போட்டு தள்ளணும். இப்போ உள்ள வட்டானே, டேய் உனக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா, எங்களை வந்து அடிக்கிறதா உனக்கு வேலையா? எனக்கு அதான்டா வேலைன்னு சொல்லுவான். நம்ம போய் படுத்துக்கலாம். ஓகே, இப்போ விடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இவன் யாருங்க
ஏய் நீ அவன் இல்லை ஸ்வைங் தானே நீங்கள். ஐயோ இவன்கிட்ட வெளியே போனால் அடிச்சே கொண்டுருவான். நல்ல வேலை எங்கெங்கே போனால் இங்கே உள்ளே வர பார்க்குறாங்க. அவனால் உள்ளே வர முடியல. நம்ம கிளாஸ் வச்சு அடைச்சனால நமக்கு அவன் வெளியே இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி அவனால் உள்ளேயும் வர முடியல. நல்ல வேலை கிளாஸ் வச்சனால இப்போ யூஸ் ஆகுது. வீட்டை விட்டு வெளியே போனால் அடிச்சிருவான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொன்னார். நம்ம யாருக்கு பயந்துருக்கோம்? எந்த கேமாக இருந்தாலும் நம்ம துணிச்சலாக போய் அடிப்போம்ல. அவன் போயிட்டான். அதில் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போகிறேன். அவன் இருக்க மாட்டான். எங்கடா இருக்க? வாடா 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 சிங்கம் வந்துருச்சுடா வா. வாடா அங்கே இருக்கான். ஜாம்பிலாம் வருது. வாங்கடா டேய் சாவுங்கடா. நீங்கள் வெயிலுக்கு வந்தாவே செத்து போயிடுவீங்க. டேய் இங்கே ஐயோ வெடிகுண்டு முருகேசா ஊர் யாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லைங்க. ஆனால் இவன் இந்த பேர் தெரியல வெடிகுண்டு முருகேசனா கூப்பிட்டுக்கலாம். இவன் வந்து பக்கத்தில் வெடிச்சு அவனும் சாப்பிட்றது இல்லாமல் நம்மளையும் சாவடிச்சுட்டு போயிடுறாங்க. பார்த்தீங்களா பாதி ஹார்ட்டு போயிடுச்சு, பாதி ஹெல்த் போயிடுச்சு. மறுபடியும் நம்ம கறி சாப்பிடணும். ஜாம்பி கறி தான் இருக்குது, வேற இல்லை. ஓகே அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது கைஸ். அதை போய் அடித்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏய் நின்று ஸ்பைடரே எனக்கு அந்த சிலந்தி நூலை கொடு. நூல் இல்லையா? சரி விடுங்க, இதுகிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். இதுகிட்டயாவது அந்த நூல் கிடச்சா நல்லா இருக்கும். அப்பாடா ஒரு நூல் கிடச்சிருச்சுங்க. ஆல்ரெடி நம்ம 2 வச்சுருக்கோம்ல, அது தெரியாமல். சரி விடுங்க. இப்போ நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறது செய்யணுங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு செஞ்சுக்கலாம். சாப்பாடுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அயன் நம்ம உடச்சோம் பார்த்தீங்களா, கல்லாக தான் கிடச்சிருக்கும் அயன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அயன் பிஸ்கெட்டாக மாறிக்கும். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுற மாதிரியே தான் கல்லை உடச்சி அதிலேருந்து பிஸ்கெட் மாதிரி செஞ்சு தங்க பிஸ்கெட்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் கோல்டெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பிஸ்கெட் செய்யணும். இப்போ நம்மகிட்ட ஹெல்த்தும் ரொம்ப கம்மியாக இருக்குது, சாப்பாடும் சுத்தமாக இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் பிடிக்கிற தூண்டில் வாங்கிக்கலாம். ஸோ எங்கே தானே இங்கே இருக்கும் மீன் பிடிக்கிற தூண்டில். ஓகே 3 ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் 2 அந்த ஸ்பைடர் அடிக்கும் போது 2 நூல் மாதிரி கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அது இருந்தால் போதும். இப்போ நம்ம மீன் பிடிக்கிற தூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இந்த மீன் பிடிக்கிற தூண்டில் வச்சு மீன் பிடிப்போம். போய் நிறைய மீன் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஐயோ இங்கேயும் ஜாம்பிலாம் இருக்கானுங்களா? டேய் இங்கே தான் இருக்கியாடா நீ போடிப்போடா. ஐயோ அவனால் இங்கே வர முடியாது, வந்தாலும் எரிஞ்சு கருவாடாயிருவான். இங்கே ஒரு மீன் இருக்கான்னு கண்ணுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு மீன் இருக்குது கேஸ், நிறைய மீன் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டேபிள் மாதிரி வச்சு அது மேலே ஏறி உட்காந்துக்கலாம். உழுவே ஐயோ உழுவு மாட்டேங்குதே. ஓகே இந்த இடத்துல வச்சுட்டு இது மேலே ஏறி நின்று மீன் பிடிப்போம். மீன் தூண்டிலங்கடா இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ஓகே மீன் பிடிக்க போகிறோம் கைஸ். மீன் தூண்டில் வந்துருச்சு. மீனுக்கான அந்த தூண்டிலும் போட்டாச்சு. ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். மீன் பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப நேரம் ஒரு சில டைமு. இப்போ பாருங்கள் ஒரு மீன் வந்துச்சு, விட்டுட்டேன் தெரியாமல். மீன் நம்ம தூண்டிலில் மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸாக வரும். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சி மீனை பிடிக்கணும். இப்போ ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. ஆனால் இந்த மீன் வேஸ்ட்டுங்க. இதை சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க நம்ம செத்து போயிடுவோம். அதனால் இதை தூக்கி போட்டலாம். வேறு மறுபடியும் போட்டு பார்ப்போம். வேறு ஏதாவது மீன் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. ஆனால் கீழே ஒரு மீன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மாட்டிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஒரு மீன் மாட்டிக்கிச்சு கைஸ். ஒரு மீன் நமக்கு மாட்டிக்கிச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு மீனை கையிலேயே அடித்து சாப்பிடிச்சோம். இப்போ ஒரு மீன் நமக்கு கிடைச்சிருக்கு. 2 பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. இது பத்தாது, நிறைய நமக்கு தேவை. சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ மீன் மறுபடியும் பிடிப்போம். ரொம்ப நேரமாக இங்கே போட்டு பார்த்தேன், ஆனால் பட் எதுவுமே நமக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல மீன் இல்லை. இங்கேயோ மீன் ஒன்று போச்சு கைஸ். இந்த இடத்துல ஒன்று போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல போட்டதும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அங்கே தூரத்துலேருந்து வந்துச்சு. அந்த பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா தண்ணியில். இப்போ கரெக்டாக அந்த தூண்டிலுக்கு வரும்போது நம்ம எடுத்துடணும். அப்படி எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் கிடைச்சிரும். வேறு ஏதாவது மீன் கிடைக்குமா? மீன் இன்னொன்று கிடைச்சிருக்கு கைஸ். ஓகே வேறு லெவல். இந்த மீன் இன்னும் பத்தாது, 2 பேர் இருக்கும். அதனால் நிறைய மீன் நமக்கு தேவை. மறுபடியும் பபிள்ஸ் வருது. எடா தூண்டில என்னமோ கிடைச்சிருக்குங்க. ஏதோ கலராக இருந்தது. அடாடாடா மீன் தூண்டிலே கிடைச்சிருக்கு. நல்லா கலராக இருக்குது. இதை வச்சு மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டில போட்டாச்சு. இந்த மீன் தூண்டில போட்டது எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா டக்குன்னு மீன் கிடைக்குதுங்க. என்னன்னே தெரியல. சம்திங் ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஏதோ மீன் வர மாதிரி இருக்குது. பபிள்ஸ் வருது. கரெக்டாக எடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு தூண்டில் கிடைச்சிருக்குதுங்க. மறுபடியும் ஒரு தூண்டிலா? சரி ரைட்டு விடு. நிறைய தூண்டில் கிடைக்குது. ஆனால் ஹெல்த்து தான் கம்மியாக இருக்குது. அதில் மறுபடியும் என்னமோ கிடைச்சிருக்குதுங்க. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. என்னென்னமோ குப்பையாக கிடைக்கல. வந்து குப்பையை போட்டது அந்த வில்லேஜர்ஸாக தான் இருப்பாடுங்க. சரி விடுங்க மறுபடியும் மீன் பிடிப்போம். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஒரு 10 மீன் கிடச்சிருச்சு. 10 மீன் போதும். இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு நாள் இன்னைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம், நாளைக்கு பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் இந்த மீனை பச்சையாக சாப்பிட வச்சு எப்படி சாப்பிடுவோம் மீன்லாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சாப்பாடு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் தூண்டில கொடுக்குற பார்க்கணும்னு சொல்லி கேட்டார். கொடுத்தேன். பார்த்துட்டு ப்ரோ இது லக்கி தூண்டில் ப்ரோ, இதை போட்டால் நமக்கு நிறைய ரேரான பொருள் கிடைக்கும், சீக்கிரம் மீன் கிடைக்கும் அப்படின்னாரு. இது தெரிஞ்சிருந்தால் இன்னொன்று 2-3 தூண்டில் எடுத்துகிட்டு வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரி அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃபிஷ், அது வேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபிஷ் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை எடுத்து வச்சேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. கோலும் இருக்குது. கோலை வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் குக்காய் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் நமக்கு வேவச்சு குக்காய் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம அதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக ஏறும். ஓகே நம்ம கிட்ட அயன் இருக்குது. அயனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் செஞ்சுக்கலாம். ஏன்னா பக்கத்தில் ஒரு குழி இருக்குது. சும்மா அதுக்குள்ளே விழுந்துடுறேன். அது போயிட்டு தண்ணி ஊற்றி நிரப்பி வச்சிடலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணுவோங்க. இங்கே தானே இங்கே இருக்கும் அந்த கேப்பு. இது பின்னாடி தான் வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பள்ளத்தாக்குள்ள அப்பப்போ விழுந்துடுறேன், ஹெல்த்து போயிருதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம்
கொஞ்சம் ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனது கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் ஆகி போகும், அப்படியே நின்றோம். ஓகே, இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு. இருட்டாக போது, ஜாம்பிலாம் வந்துருவானுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சாப்பாடு மீன் செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த மீனை இப்போ நான் சாப்பிட்றேன் பாருங்க. ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஏறும். நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நார்மலாக சாப்பிட்றதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இந்த பாக்ஸை நானே செய்யணும்னு நினச்சேன். ஆல்ரெடி இவர் செஞ்சு வச்சுட்டாரு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான முக்கியமான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் சேஃபாக இருக்கும். நம்ம எங்கேயாவது போய் அடி வாங்கிட்டோம்னா வச்சுக்கோங்க, அங்கேயே லூட்லாம் விழுந்துரும், அப்படியே மிஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் நம்ம அந்த லூட்லாம் கலெக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. அதனால அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேரான பொருள்லாம் கொஞ்சம் வச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம படுத்து தூங்கலாம், அப்போ தான் பகலாகும். ஐயோ, ஜோம்பி தலையன் உள்ளே வந்துட்டாங்க. நீ எப்படி உள்ளே வந்த? ஐயோ, டோரை சாத்த மறந்துட்டீங்க. நான் தான் கடைசியாக வந்தேன். டோரை சாத்திட்டு வந்துருக்கணும். அப்போ அவன் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டான். சாப்பிடிச்சிட்டு போயிட்டு அந்த டோரை ஃபஸ்ட்டு சாத்திட்டு வந்துடலாங்க, இல்லைன்னா வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. ஓகே, இங்கே சாத்த மாட்டிக்கிட்டு சாத்தியாச்சுங்க. ஐயோ, இப்போ தூங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கதவுல நிற்கிறான். அந்த கதவு கிட்ட நிற்கிறவொன்னா நம்ம இப்போ போட்டு தட்டு வரணும். டே சாவுங்கடா, நான் தூங்கணும்டா. இருட்டில் ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாதுடா. நீங்கள் தான்டா நைட்டில் கிங்கு, நான் ஒத்துக்கிறேன்டா, விடுங்கடா. அப்பாடா போய் படுத்துடலாங்க. 2 பேரும் படுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகலாகும். நான் அது ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஏன்னா நம்ம விளையாடுறது சர்வர். ஓகே, இன்றைக்கி போய் நம்ம மைமிங் பண்ணி ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு நீ யாராடே அப்பா கறித்தலையாடே, இன்னும் கொஞ்ச நேரம் நீ வெளியே இருந்தால் நீயே செத்து போயிருப்பியாடா. உள்ளே வந்து ஏன்டா நீ சாப்பாடிக்கிற. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு வீடு கட்டணும்ல, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கோம். பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோட்டையாக மாற்ற போகிறோம். சின்ன வீடே ஒரு கோட்டையாக மாற போகுது. அது எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மைண்ட் கிராஃப்ட் வீடியோக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் வந்துச்சுன்னா நான் மைண்ட் கிராஃப்ட் நிறைய ட்ரை பண்ணுவேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வீடியோக்கு அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய ட்ரை பண்ணுவேன். அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம், அதெல்லாம் வராது. அப்படி இந்த பக்கம் வந்தால் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கானுங்க. டே நானே கோட்டை கட்டணும்னு நினச்சா நீங்களே கட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் இந்த இடத்துல செட்டில் ஆகலாம். போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே லுக்கு சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்களேன், ரெக்டர்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இங்கே யாராவது இருக்காங்களா? சார் வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? யார் சார் நீங்கள்? என்னடா அடிக்கிற? என்னடா ஒரு அடி அடித்தா எனக்கு இவ்வளோ ஹெல்த்து போகுது. ஐயோ, இவன் என்னங்க இந்த அடி அடிக்கிறான்? யாருன்னே தெரியலையே. சார் தெரியாமல் வந்துட்டேன் சார், விட்டுருங்க சார். ஐயோ, அதுக்கப்புறம் கூட வந்த ப்ரோ கிட்ட கேட்டால் தான் தெரியுது, ப்ரோ அவனுங்கெல்லாம் மோசமான ஆளுங்க, அவனுங்களை அடிக்கணும்னா நமக்கு நிறைய பொருள் தேவை, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் அவங்களை அடிக்கணும்னு சொன்னார். சரி பரவாயில்ல, இன்னைக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு நாளைக்கு வந்து அவனுங்களை போட்டு தள்ளிடலாம் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த ஒரு கோட்டையை விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சே, இதுக்கு மேலே துரத்த மாட்டான்னு நினச்சா பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கான். அடப்போவி, என்னடா அடி கொண்டு விட்டாங்க. கோடாளி தலையா, உன்னை நாளைக்கு எழுந்திரிச்சு வந்து வேலையை உன்னை போட்டு தள்ளுறா. இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைண்ட் கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் மைண்ட் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணிங்கனாலும் எனக்கு தெரியும். அந்த கமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள், எனக்கு மைண்ட் கிராஃப்ட் இது மாதிரி வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அண்ட் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடுறேன். நமக்கு மைண்ட் கிராஃப்ட் சொல்லி கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தர் விளையாண்டு பார்த்தீங்களா, ஜீவன் சொல்லிட்டு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி தந்தார். அவர் யாருன்னு பெருசாக எனக்கும் தெரியாது, நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஒரு நாள் நான் வீடியோவில் கேட்டிருப்பேன், இந்த மாதிரி யாருக்கோ தெரிஞ்சால் வந்து மைண்ட் கிராஃப்ட் டிஸ்கார்டில் சொல்லி தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி வந்தவர் தான். அவர் சொல்லி தரலைன்னா இன்றைக்கி வீடியோவே வந்திருக்காது. தினைக்கும் நைட்டு விளையாடுவோம். அதே மாதிரி நைட்டு 2 மணி வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் விளையாண்டுருக்கோம். ஸோ இப்போலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு பிஸ்னஸ் இப்போ